இப்போ எங்கண்ணா? முருகன் பழக்கடை. எந்த ஊர்? ஆத்தூர். ஆத்தூர் தான். அண்ணன் உங்கள் பேர் என்ன? முருகன். எத்தனை வருஷமா இந்த கடை ரன் பண்ணுறீங்க? 18 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். 18 வருஷமா இதே இடத்துலையா? ஆமாம்மா, இதே இடத்துல. இது இந்த பழ வியாபாரத்துக்கு எப்படி வந்தீங்க? எங்கள் குடும்பமே இதுதான் தொழில். ஃபேமிலி பிஸ்னஸ். சரி, இப்போ நம்ம அப்பா ஒரு தொழில் பண்ணுறாங்க, நம்ம வேறு தொழில் பண்ணலாமேன்னு என்ன வரலையா உங்களுக்கு? என்ன வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி தான். பொருளாதார நெருக்கடி தான். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு 18 வருஷமா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்களா? ஏதோ அப்படியே பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்ட் மெயினில் கடை வச்சுட்டு இப்படி சொல்லாமா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம்மள மாதிரி நிறைய கடைங்க உற்பத்தி ஆயிடுச்சு. இல்லை, இந்த கடைங்க 1-2 தான் இருந்தது. நீங்கள் பூரா நிறைய பழக்கடை உற்பத்தி ஆகிடுச்சு. ஏன்னா சிறு முதலீடு, அதனால் நிறைய பேர் அதே தொழிலுக்கு ரெடி ஆகிடுறாங்க. முதலீடு கம்மியாக இருந்தால பழ வியாபாரத்தில் நிறைய வந்துடுறாங்க. போட்டி அதிகமாக இருக்குது. போட்டி அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கான கஸ்டமர் நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? ஏதோ 18 வருஷமாக இருக்கிறதுனால, ஏதோ அவங்கள்ட்ட நல்ல அணுகுமுறையோடு பழகிறதுனால